பசங்களா, நீட் 2024க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்கு. இப்போ நமக்கு ஒரு வழியா போர்டு எக்ஸாம்ஸும் முடிஞ்சிட்டதுனால இப்போ நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நீட் 2024 மேல தான் இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் வந்து சிபிஎஸ்சியில் படித்த பசங்க ஓகே மேம் எனக்கு என்சிஆர்டி அதனால பிரச்சனை இல்லை, பட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த புக்ஸை நாங்கள் யூஸ் பண்ணலாமா, எங்களால் நீட் 2024 கிராக் பண்ண முடியுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் தான் இன்றைக்கி எல்லாமே நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி உங்களோட சிலபஸ், நீங்கள் நீட் 2024க்கு தேவையான சிலபஸ் வந்து என்சிஆர்டியோட புக் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். பட் ஆனால் நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸில் படிச்சிருந்தா கூட அந்த சிலபஸும் இந்த சிலபஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ 80% ஆஃப் த கண்டென்ட் வந்து இஸ் த சேம். சாப்டர் வைஸ் கூட நீங்கள் ரெண்டு சிலபஸையுமே ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு சிலபஸில் படித்தவங்க வந்து அதே சாப்டர்ஸ் தான் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க உங்களோட 11th and 12th. ஆனால் என்ன நீங்கள் வந்து சாப்டர்ஸ் வேறு மாதிரி பிரித்து படிச்சிருக்கலாம், அல்லது நீங்கள் 11th and 12th வந்து ஜுவாலஜி பாட்டனி அப்படின்னு சொல்லி பிரித்து படிச்சிருக்கலாம். அந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கே தவிர 80% ஆஃப் த கண்டென்ட் வந்து இஸ் த சேம். ஸோ நீங்கள் புதுசாக எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த ஒரு கடைசி கொஞ்ச நாட்கள்ல படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் புக்ஸ்ல வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப இன்டெப்தா ரொம்ப தியோரிட்டிக்கல் வேயா ஒரு ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை நீங்க வந்து கொஞ்சமா நீங்க வந்து ப்ரிசைஸான கண்டென்ட்ல என்சிஆர்டியில் என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது தான் உங்களுடைய கோலா இப்போ இருக்கணும். ஸோ சிலபஸ் வைஸ் எஸ் நீங்க புதுசா படிக்கணுமே அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து என்ன மேம் படிக்கணும் எங்க புக்ஸ்லேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பெட்டர் தட் யூ ஸ்டடி ஃப்ரம் த என்சிஆர்டி புக். ஓகே, பிகாஸ் என்சிஆர்டி புக்ல இருந்து தான் நமக்கு டைரக்டான கொஸ்டின்ஸ் வருதுங்கிறப்போ நம்ம ரெண்டாவது குறிக்கோள் என்ன, புக் வைஸ் என்சிஆர்டியை இனிமேல் நம்ம படிக்கணும். ஸோ உங்களுக்கு புதுசாக எதுவும் இருக்க போகிறதில்ல, அதுக்கான கேரண்டி நான் உங்களுக்கு தரேன். பட் ஆனால் நீங்கள் என்சிஆர்டி தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நான் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களோட ஸ்டடிங் டெக்னிக்ஸ். இப்போ நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற பசங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் அப்படியே இருக்கிறத மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே நீங்கள் பேப்பரில் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் மார்க்ஸ் அப்படின்னு. பட் நம்மளோட நீட் எக்ஸாம் வந்து ஒரு கான்செப்ட் கேம். நீங்கள் கான்செப்ட் ஒழுங்காக புரிஞ்சுட்டு அந்த கான்செப்டை ஒழுங்காக உங்களுக்கு அப்ளை பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் நீட் கொஸ்டின்ஸை அட்டெம்ப்ட் பண்ண முடியும். ஸோ கிளீஷேயான மகிங் டெக்னிக்ஸ் இல்லை நம்ம அப்படியே அந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் என்ன கான்செப்டோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ உங்களோட லேர்னிங் மெத்தடாலஜியை நீங்கள் டெஃபினட்டாக கொஞ்சம் மாற்றிக்கணும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கொஸ்டின்ஸ். ஓகே, அதுதான் நாலாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கொஸ்டின்ஸ் ஃபார் நீட் வந்து நம்ம எனி போர்டு எக்ஸாம் யூ டேக், போர்டு எக்ஸாம் வந்து இஸ் அ சப்ஜெக்டிவ் பேப்பர். ஆனால் நம்மளோட நீட் எக்ஸாம் வந்து இஸ் அன் ஆப்ஜெக்டிவ் பேப்பர். ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் பேப்பரில் நீங்கள் கான்செப்டை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற 4 ஆப்ஷன்லேருந்து you should be able to choose the correct answer. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்ஜெக்டிவ் டைப்னு சொல்லும் போது நிறைய வித்தியாசமான டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும் இல்லையா? ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட், மேட்ச் த ஃபாலோவிங், அசர்ஷன் ரீசனிங், நியூமெரிக்கல் டைப். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் யூ ஹாவ் டு ஃபெமிலியரைஸ். இது வந்து சிபிஎஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸுங்கிறது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்டேட் போர்ட் படிக்கிற பசங்களுக்கு வந்து நான் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் இருந்தால் ஐ ஹோப் யூ காட் யுவர் ஆன்சர் பசங்களா. கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் படித்தது இது வரைக்கும் எதுவுமே வித்தியாசம் கிடையாது. பட் நீங்கள் இனிமேல்ட்டி என்சிஆர்டியோட கண்டென்ட்டை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் டைரக்ட் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் நமக்கு என்சிஆர்டிலேருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட லேர்னிங் மெத்தடாலஜியை பெட்டர் பண்ணிக்கோங்க, கான்செப்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஸ்டின் வைஸ் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் அந்தளவுக்கு எக்ஸ்போஷரை நீங்கள் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீட் 2024 நம்மளது தான் சூப்பராக நம்ம தட்டி தூக்கிடலாம். ஓகே பசங்களா, ஆல் த வெரி பெஸ்ட். படிப்பில் கவனம் செலுத்துங்க அண்ட் ஃபோக்கஸ் வெல். See you all. Bye-bye.